வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே, அத்தியாயம் 33. அதற்கு பின்னர் அங்கே நடந்தவை சாம்புவின் மனதில் தீவிரமான கலவரத்தை உண்டு பண்ணிவிட்டது. தோட்டக்கார சுந்தரத்தையும் வேலைக்காரி காத்தியாயையும் வீட்டின் எஜமானி அழைப்பதாக கூப்பிட்டு அனுப்பினாள் பகவதி. தலையில் கட்டியிருந்த முண்டாசை உதறி இடுப்பிலே கட்டி கொண்டு ஓடோடியும் வந்தான் சுந்தரம். சிறு பையனாக அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவன். பெரிய தனக்காரர் காலத்திலிருந்தே தோட்ட வேலையை பார்த்து வந்தான். இப்போது நடுவயதை தாண்டி தலை நரைத்து உழைத்து தழுமேறிய கையும் உள்ளத்திலே விசுவாசமும் நிறைந்தவனாக அந்த பெரிய தோட்டத்தில் அவனுக்காக கட்டப்பட்டிருந்த சிறு ஓட்டு வீட்டுக்குள் தன் மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தவன். தன் ஒரே மகளை பக்கத்து கிராமத்திலே கட்டி கொடுத்துவிட்டு மீதி நாட்களை அந்த வீட்டிற்கே உழைத்து உயிரை விட தீர்மானித்திருந்தான். சமீப காலத்தில் அவனுக்கு லேசாக காது செவிடாகி விட்டிருந்தது உண்மை. வாப்பா சுந்தரம், நீ ஊருக்கு போகணும்னு அம்மா கிட்ட கேட்டியாமே? உரத்த குரலில் பகவதி அதட்டு கேட்டாள். வெற்றிலை காவியேறிய பற்கள் தெரிய பவ்யமாக புன்னகைத்தான். என் சம்பந்திக்கு உடம்பு சுகமில்லை, ஒரு நடை போய் பார்த்துட்டு வரணும்னு அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். அது சின்ன எஜமான் கல்யாணத்துக்கு முந்தி. இப்போ அம்மா உடம்புக்கு முடியாமல் படுத்திருக்கிறதாலே நான் எப்படி போக முடியும்? பரவாயில்லை, அவங்க சுகமாக்கிக்கிட்டு வராங்க, உள்ளே வா என்று அழைத்து கொண்டு மரகதத்தின் அரைவாசலில் அவனை நிற்க செய்தாள். கதவை அகல திறந்துவிட்டு, மரகதம், தோட்டக்கார சுந்தரம் வந்திருக்கான், 10 நாள் லீவில் அவன் ஊருக்கு போகலாம்னு சொன்னியே, அதை நேரில் உன் வாயால் சொல்லிவிடு என்றாள் பகவதி. மரகதம் மெல்ல படுக்கை நின்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சுந்தரம், பாவம், நீ எனக்காக உன் சம்பந்தியை கூட போய் பார்க்கலை, அது நியாயமில்லை. ஒரு நடையையும் உன் பெஞ்சாதியும் ஊருக்கு போய் பார்த்துட்டு சீக்கிரம் திரும்பிவிடுங்க என்று உத்தரவிட்ட வண்ணம் தலையணி அடியிலிருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவன் முன் நீட்டினாள். நன்றி மிக்கவனாக அவன் குழைந்து கும்பிட்டு விட்டு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தான். நடையில் சாம்புவியை பார்த்ததும் தலையை சொரிந்து கொண்டு தயக்கத்துடன் நின்றான். ஊருக்கு போயிட்டு வரேனுங்க, 4 நாளில் திரும்பிடுவோம். இன்னைக்கு செடி கொடிகளுக்கு நிறைய தண்ணீர் பாய்ச்சிட்டு போனால் ஒரு 4 நாளுக்கு அதுகள் தாக்கு பிடிக்கும். என் சம்பந்தி உடம்பு ரொம்ப கேவலமாயிட்டுதுன்னு செய்தி வந்துச்சு, அதனால் ரொம்ப கவலையாக இருக்கு. போய் முதல்லையே தோட்ட வேலைகளை சீக்கிரம் கவனி. பகவதி உரத்த குரலில் அதட்ட அவன் ஒரு கும்பிடு போட்டபடி பின்பக்கம் மறைந்து போயிட்டான். அடுத்ததாக காத்தியாயே அங்கே வந்து நின்றாள். சமயபுரத்தாளுக்கு வேண்டுதலை ஒரு 4 நாள் ஓய்வு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தியாயம்மே, பகவதி அதட்டினாள். அடுத்த கிராமத்திலே நான் பெண்ணை கட்டி கொடுத்திருக்கிறேன். மகன் திருச்சியிலே வேலை பார்க்கிறான். குடும்பத்தோடு சேர்ந்து சமயபுரம் போவதாக வேண்டுதலை. அதை நிறுத்திக்கிட்டு 4 வருஷத்துக்கு மேலாச்சு. என் பேத்திக்கு போன வருஷம் தட்டமை கண்டு ரொம்ப தடபுடலாயிடுச்சு. சாமி குத்தம்னு மனசு சங்கடப்பட்டது. அம்மா கிட்ட ஒரு வாட்டி சொன்னேன், போகலாம் இரு, சின்ன ஐயா கல்யாணம் கூடியிருக்கு, அவசரப்படாதேனாங்க. இப்போ அவங்க உடம்பு இப்படி இருக்கச்ச கவலைப்படாதே, கை கொடுக்க பொண்ணி இருக்கா. நாங்கள் இத்தனை பேர் வீட்டிலே இருக்கோம். சின்ன எஜமான் ஊருக்கு திரும்புறதுக்குள்ளே நீ போய் உன் வேண்டுதலையை முடிச்சிட்டு வந்துடு என்று உத்தரவிட்டு அவளையும் மரகதத்தின் அறைக்கு நெட்டி தள்ளி கொண்டு போனாள் பகவதி. சொல்லு மரகதம், தெய்வ குத்தம்னு இவ வேதனைப்பட்டுக்கிட்டு வேலை செய்யறதாலேயோ என்னவோ நீ இன்னமும் குணமடையாமல் படுத்து கிடக்கிற. அதனால் சீக்கிரம் இவ குடும்பத்தோடு போய் சுவாமி காரியத்தை முடிச்சுட்டு வரட்டும். என்ன சொல்கிற? பகவதி சொல்கிறது தான் சரி. இன்னைக்கு பகல்லையே இவ புறப்பட்டு போகட்டும் என்று புன்னகைத்து விட்டு மறுபடி தன்னை தலையணை அடியில் மெல்ல துழாவி ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்தாள் மரகதம். நன்றி உணர்வில் தடுமாறி போனாள் காத்தியாயி. நான் அப்படியே செய்கிறேன் அம்மா. மாரியாத்தாலை கும்பிட்டதும் உடனே பஸ் ஏறி இங்கே பறந்து வந்துடுறேன். தன் புடவை தலைப்பில் முடிந்து கொண்டிருந்த பணத்தை அவிழ்த்து அருகிலிருந்த 1 ரூபாய் நாணயத்தை அவளிடம் கொடுத்தாள். காத்தியாயி, மறக்காம இதை மாரியாத்தாலின் உண்டியில் போட்டுடு என்றாள். அதை வாங்கி கண்ணில் ஒத்தி கொண்டு காத்தியாயி அறையை விட்டு வெளியே வந்தாள். மரகதம்,
இவங்க 2 பேரையும் இன்னைக்கே வீட்டை விட்டு போக செய்தது நல்லதா போச்சு. இவங்க இருந்தால் நாம் சாம்புவியை வற்புறுத்தி வெளியேற்றினோம்னு பார்த்திபனிடம் சொல்லி பெரிய வம்பை கிளப்பி விடுவாங்க. என்ன சொல்கிற? என் ஏற்பாடு சரிதானே? ஆமாம் என்று தலையசைத்து புன்னகைத்தாள் மரகதம். நடையில் நின்று கொண்டிருந்த சாம்புவியை பார்த்து காத்தியாகி மகிழ்ச்சியுடன் புன்வரளித்தாள். பெரிய அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னை பகல் வேலையே நான் ஊருக்கு புறப்படுறேன். ஆனால் சீக்கிரம் திரும்பிடுவேன் என்றாள். அதான் சொல்லிட்டியே, போய் மடமடன்னு காரியத்தை கவனிக்காமல் பேசிக்கிட்டு நின்னா என்ன அர்த்தம்? பின்னால் வந்த பகவதி அதட்ட காத்தாயி அங்கிருந்து மாயமாகினாள். வீட்டவர்களுக்கு பகல் உணவை தயாரித்தபடி அடுப்பு மேடை அருகே நின்று கொண்டிருந்த சாம்பவிக்கு ஒரே குழப்பம். ரசத்தில் உப்பு போட்டோமா, குழம்பு காரம் போதுமா என்ற நினைவு இன்றி அவள் சஞ்சலத்துடன் வேலை செய்து கொண்டிருந்தாள். தோட்டக்காரனையும் அவன் மனைவியையும் காத்தியாயையும் வீட்டின் மருமகளையும் அப்புறப்படுத்திவிட்டால் நோயாளியான மரகதம் உதவியற்ற நிலையில் தங்களது தயவுக்கு காத்திருக்க வேண்டும். மாயாவை மருமகளாக ஏற்காது நாசுக்காக ஒதுங்கி கொண்ட மரகதத்தை பழிவாங்க இதுதான் தருணம் என்று பகவதி போட்ட திட்டமாயது. யாருமில்லாத சமயம் மரகதத்திற்கு அவள் ஏதாவது தீங்கு செய்துவிட்டால் இந்த பெரியம்மா அலமேலுவுக்கு தெரியப்படுத்த ஒரு சில நிமிஷங்கள் கிடைத்தால் புலியும் சிங்கமும் போல பகவதியும் அவள் மகளும் அவளுக்கு அச்சத்தை தந்தனர். வீடு ஒரு சிறை போலாகி விட்டிருந்தது. தோட்டத்தை பார்க்க போவது போல பின்பக்கம் சென்று புழக்கடை கதவை திறந்து கொண்டு வாய்க்கால் கரை ஓரம் ஓடி சென்று பெரியம்மா வீட்டில் சரணடைந்து விட்டால் தோட்டத்திலிருந்து கருவேப்பிலை கொஞ்சம் பறித்தெடுத்து வர சென்றது போல நழுவின சாம்பவி திடுக்கிட்டு போனாள். பகவதி மிகவும் கெட்டிக்காரி. தோட்டத்து கதவை சாத்தி முன்கூட்டியே பூட்டிவிட்டிருந்தாள். ஐயோ, இப்போது அவள் என்ன செய்ய முடியும்? டாக்டர் வைத்தியலிங்கம் அந்த கடிதத்தை பார்த்திருப்பாரா? ஒரு முட்டாள் காரியம் செய்துவிட்டேனே. பார்த்திபனுக்கு கடிதம் எழுதிய அதே சமயம் டாக்டருக்கும் ஒரு தனித்தாளில் 2 வரி வீட்டின் நிலைமையை விவரித்து உதவி கோரி எழுதி அந்த மருத பெட்டிக்குள் போட்டிருந்தால் இந்நேரம் அவர் அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை தெரிந்து கொண்டு பெரியம்மாவின் துணையுடன் ஊர் நாட்டாண்மைக்காரரின் தயவுடன் வந்திருப்பாரோ? உத்தி கலங்கிய குழப்பத்திலே திகைத்து பொறிந்த அவளுக்கு அந்த எண்ணம் தோன்றாமல் போனதே. கடவுளே, பளபளவாக எண்ணி தொண்டையை இறுக்கிய துயர்த்தி அடக்க மாட்டாமல் அடுப்பு மேடையை ஆதரவாக பிடித்து கொண்டு அவள் விசுவினாள். வீடு முழுவதும் வேட்டை நாயை போல சுற்றி வந்த பகவதி சமையலறைக்குள் எட்டி பார்த்தாள். ஆமாம், சமைச்சு முடிச்சுட்டு உன் சாமான்களை எடுத்து பெட்டியில் தயாராக வச்சுக்கிறதுக்கு பதில் ஏன் ஒப்பாரி வைக்கிற? ஏற்கனவே உன் யோகத்தால் இந்த குடும்பம் அழ ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நீ வேற அழ ஆரம்பிச்சா இங்கே யாரும் உருப்பிட மாட்டாங்க. மரகதத்தின் காதிலே பட்டா அவ கத்துவா. கண்ணை தொடச்சிக்கிட்டு வேலையை பார் உருமினாள். கோபத்துடன் சாம்பவி அவளை திரும்பி பார்த்தாள். இந்த மாமியார் கொடுத்த இடத்தில் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்து இந்த அம்மா எல்லோரையும் எப்படி ஆட்டி படைக்கிறா? இது போன்ற ஒரு விவகாரம் வேறு எந்த வீட்டிலாவது நடக்க முடியுமா? என்னடி, நான் பேசி கொண்டிருக்கேன், அப்படியே சமைஞ்சு போய் நிற்கிறியே. போ, சொன்னதை சீக்கிரம் செய்து முடி. கோபத்துடன் கத்தினாள் பகவதி. தன் அறைக்குள்ளே சென்ற சாம்பவி ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த தன் சிறு தகர பெட்டியை மறுபடியும் சீர் செய்தாள். வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக பெரியம்மாவுக்கு ஒரு தந்தி அடிக்க வேண்டும். தந்தியில் விவரமாக ஒன்றும் சொல்ல முடியாதே. கடிதம் எழுதி மருதவாலில் போட வேண்டும். டாக்டர் வைத்தியலிங்கத்திற்கும் கடிதம் போட வேண்டும். பெரியம்மாவும் அவரும் உடனே வந்து மாமியாரை கவனிக்காவிடில் நிலைமை மோசமாகிவிடும். இந்த பாவிகள் மரகதத்தை கொன்றுவிட்டால் பலவும் தனக்குள் எண்ணி வேதனையில் உழன்றாள். மாலை பொழுது மங்கி கொண்டு வந்த வேலை மரகதம் தன் மருமகளுக்கு சொல்லி அனுப்பினாள். இரவு சாப்பாடு தயாரிப்பதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இவங்க இருவரும் கவனிச்சுப்பாங்க. நீ ஊருக்கு புறப்பட வேண்டிய நேரம் இது. உனக்கு தேவையான பணத்தை பொன்னியிடம் கொடுத்திருக்கிறேன். முதலில் உன் பெட்டியை இங்கே கொண்டு வந்து திறந்து எனக்கு காட்டணும் என்றாள். அவமானத்தில் உடல் குன்றி போனாள். அவள் அந்த வீட்டின் எஜமானி. அவளுக்கு வீட்டு வேலைக்காரி பொன்னி
பயண வசதி செய்ய போகிறாள். வழி செலவுக்கு காசுக்கு அவளிடம் சாம்பவி கை ஏந்த வேண்டும். வீட்டிலிருந்து புறப்பட்டு போக போகிற அவள் திருடி எதையாவது பெட்டிக்குள் மறைத்து எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடும் என்பது மாமியாரின் மட்டமான அபிப்பிராயம். என்ன கொடுமை எது! பெட்டியை தூக்கி கொண்டு வந்து மரகதத்தின் அறையில் கிடந்த மேஜை மீது வைத்தாள் சாம்பவி. மரகதம் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு மருமகளை மிகவும் வெறுப்போடு பார்த்தாள். மீனமேஷம் பார்த்துக்கிட்டு நிப்பானேன், பெட்டியை திறந்து அதில் உள்ளதை எல்லாம் எடுத்து வை பார்க்கலாம் சீறினாள். ஆமாம், வீட்டை விட்டு தான் போறேமே, யார் கவனிக்க போறாங்கன்னு வெள்ளி சாமான்கள் சிலதை பெட்டிக்குள் போட்டுக்கிட்டு போயிட்டா பிறகு எங்க மேலே தானே பழி வரும். பகவதி ஏளனமாக சிரித்தாள். தன் பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்த சேலைகள், ரவிக்கைகள் முதலியவற்றை எடுத்து மேஜை மீது வைத்தாள். கழுத்தில் மஞ்சள் கயிற்றில் தொங்கிய தாலியையும், பிறந்த வீட்டில் அவளுக்கு போட்டிருந்த ஒரு ஜோடி தங்க வளையலையும், பெரியம்மாவின் பரிசாக கொடுக்கப்பட்ட தங்கச் சங்கிலியையும் காட்டிவிட்டு, இவைகளுடன் நான் ஊருக்கு போகிறேன், இந்த தாலியை தவிர இங்கிருந்து நான் ஒரு துரும்பை கூட எடுத்து போகலை என்று விக்கினாள். போகும்போது எதுக்கு அழணும்? போய் தொலை, என்னை பிடிச்ச பீடை விட்டதுன்னு நிம்மதியாக நான் இன்னைக்கு தூங்குவேன் என்று கசப்பாக பேசிய மரகதம், பொன்னி, வாடகை மாட்டு வண்டி ஒன்று தயாராக கொண்டு வந்திருக்க இல்லையா, இவ பெட்டியை அதிலே கொண்டு வை. பஸ் பயணத்துக்கு நீயே சீட் எடுத்துடு. ரயிலில் ஏற்றி விட்ட பிறகு கை செலவுக்கு ஒரு 10 ரூபா கொடு போதும். மெட்ராஸில் போய் இறங்கினதும் ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகட்டும். அங்கே போனதும் இவ நமக்கு 8 ஒரு சங்கதிகளை சொல்லி தருவா. அத்தனை ஜாலக்காரி, கெட்டிக்காரி என்றாள். அத்தே என்று தழுத்தழுத்த சாம்பவியை பார்க்க மனமில்லாது முகத்தை திருப்பிக் கொண்டாள் மரகதம். நேரமாச்சு அம்மா, கிளம்புங்க என்று வீட்டு வேலைக்காரி பொன்னி அவளை அதட்டிய போது சாம்பவி மிகவும் அதிர்ந்து போனாள். அத்தியாயம் 34. காங்கேயத்து காளை பூட்டிய வில்வண்டியில் வீட்டில் இருக்கிறது. அதை ஓட்டுமால் கடைத்தெருவில் தான் குடியிருக்கிறார். கூப்பிட்டு அனுப்பினால் ஓடி வந்து விடுவார். புக்ககத்திற்கு வந்த பின்னர் ஒரு நாள் கூட அவள் மாமியாரின் வில்வண்டியில் பயணம் செய்ததில்லை. வீட்டை விட்டு போகும் இந்நேரத்திலாவது அந்த வண்டியில் ஏற்றி வழி அனுப்ப வைக்காது வாடகைக்கு மாட்டு வண்டியை பேசிக்கொண்டு வந்திருப்பதின் மர்மம். இதுவும் பகவதியின் திட்டங்களில் ஒன்று. சாம்பவியை வற்புறுத்தி ஊருக்கு அனுப்புவது வண்டி ஓட்டுகிறவனுக்கு தெரிந்துவிட்டால் அது வினாடியில் ஊரில் பரவிவிடுமே. படுக்கையில் கிடக்கும் மாமியாரை பற்றி கவலைப்படாது பிறந்த வீட்டு நினைப்பு வந்ததும் புறப்பட்டு விட்டாள் என்று யாருக்கும் சொல்ல முடியாதே. பொன்னியின் கணவன் வண்டியின் முன்னால் ஏறிக்கொண்டான். சாம்பவியை உள்ளே ஏறிக்கொள்ள கை கொடுத்து உதவி விட்டு பொன்னி பின்பக்கம் காலை தொங்க விட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். பொன்னியின் கணவனுக்கு இந்த சதியில் தன்னையும் இணைத்து கொண்டதை பற்றி உள்ளூர பயம். அதை போக்க அன்ற அளவுக்கு மீறி கொஞ்சம் அதிகமாகவே சாராயத்தை போட்டு கொண்டிருந்தான். வண்டி வாசலை விட்டு நகர்ந்த போது கூப்பென்று மதுவின் வாசனை காற்றோடு முகத்தில் மோத சாம்பவியின் வயிற்றை குமற்றியது. வண்டி தெருவை கடந்த போது இருட்டத் தொடங்கிவிட்டதால் பலரது வீட்டு வாயிற்கதவு அடைபட்டிருந்தது. யாரும் அந்த மாட்டு வண்டியையும் அதற்குள் அமர்ந்திருந்த மூவரையும் கண்டு கொள்ளவில்லை. வண்டி மெல்ல அசைந்து கொண்டு எல்லையை சமீபித்த போது சாம்பவிக்கு திடீரென்று அந்த நினைப்பு ஏற்பட்டது. அந்த ஊருக்கு அவள் முதலாக வந்தபோது அந்த கோவில் அருகே வண்டியை நிறுத்தி வண்டிக்காரர் எல்லைப்புற தெய்வமான அந்த அம்மனை வேண்டிக் கொள்ள சொன்னார். அம்மன் சக்தி வாய்ந்தவள், கேட்ட வரம் தருவாள் என்றார். அவள் கேட்காத வரங்களையும் அம்மன் வாரி வழங்கி விட்டிருந்தாள். அந்த ஊரிலேயே பெரிய தனக்காரர் என்று மதிக்கப்பட்ட சட்டநாதன் அவர்களின் மருமலாகும் வாக்கியத்தை பெற்றாள். பார்த்திபனது காதலை பெற்றாள். அவனுக்கு மனைவியானாள். ஆனால் தொடர்ந்து வாழத்தான் கொடுத்து வைக்கவில்லை. கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்கோ, வண்டிக்காரருக்கு உத்தரவிட்டாள். பொன்னி, இறங்கிக்கோ, அம்மனை கும்பிட்டுட்டு போகணும். நினைச்ச இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தா பஸ் போயிடும். உணுத்த பொன்னி வேறு வழி என்று இறங்கினாள். அந்த சிறு கோயிலின் கம்பி கதவு அடைத்து பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே மினுக்கிட்டு அகல் விளக்கின் மெல்லிய ஒளியில் சிவப்பு புடவியும் செவ்வரளி மாலையுமாக அம்பிகை பீடத்திலே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருந்தாள். கண்களை நீர் மறைக்க கரங்களை கூப்பியபடி கோவில் முன் நின்று வணங்கினாள் சாம்பவி. என் மாமியாருக்கு எந்தவித தீமையும் அணுகாது காத்திடுவாய் அம்மா
என் கணவர் சுகமாக விரைவாக ஊர் திரும்ப வேண்டும். சுருக்கமாக பிரார்த்தித்து கொண்டு விட்டு மீண்டும் வண்டியில் ஏறிக்கொண்டாள். பஸ் நிறுத்தத்திலே அவர்கள் வெகு நேரம் காத்திருக்க அவசியம் இருக்கவில்லை. மாட்டு வண்டியிலிருந்து அவர்கள் இறங்கியதுமே பெரிய குழுக்களுடன் சேலத்திலிருந்து வந்ததொரு பஸ் அங்கே நின்றது. அந்த நிறுத்தத்தில் யாரும் இறங்கவில்லை. பஸ் ஏற்கனவே கூட்டத்தில் திணறியது. ஆனாலும் அவர்கள் மூவருக்கும் இடம் கிடைத்துவிட்டது. பின் ஆசனத்தில் ஒரு பக்கம் உண்டு கொண்டு சாம்பவி உட்கார, அவளை நெருக்கி கொண்டு பொன்னி அருகில் அமர, வாரை பிடித்து கொண்டு தொங்கியபடி அவள் கணவன் அருகில் நிற்க அந்த பயணம் துவங்கியது. திருச்சி பஸ் நிறுத்தத்திலே இறங்கியதும் பெட்டியுடன் நடந்த பொன்னி ஒரு சிறு கடை அருகே தெருவிளக்கு பளிச்சென்று எரிந்த இடத்திலே பெட்டியுடன் சாம்புவியை நிற்க சொல்லிவிட்டு கணவனுடன் அருகில் இருந்த ஓட்டலுக்குள் புகுந்து விட்டாள். இரவு 10 மணிக்கு தான் சென்னைக்கு செல்லும் வண்டி என்று அவளுக்கு தெரியும். அதுவரை அவளும் அவள் கணவனும் பட்டினியாக காத்து இருக்க முடியுமா? சாம்புவியை பற்றி கவலைப்படாது அவர்கள் இருவரும் அங்கிருந்து மறைந்து விட்டனர். குளிர்பானமும் சிகரெட்டுமாக கடைக்கு முன் குவிந்து விட்டிருந்த இளைஞர்கள் சிலரின் கண்களில் சாம்பவி பட்டுவிட்டாள். தன்னந்தனியாக இந்த வேளையில் பெட்டியோடு நிற்கும் அந்த பெண் கட்டாயம் வாடிக்கையை எதிர்நோக்கி காத்திருப்பவளாகத்தான் இருக்கும். ஒப்பனைகள் இல்லாது சாதாரணமாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாளே. கழுத்தில் மஞ்சள் கயிறு, அது பார்ப்பவர்கள் கண்களில் மண்ணை தூவ. அந்த கூட்டத்திலே மிகவும் துணிச்சலானதொரு தொங்கு மீச இளைஞன் தன் கையில் பிடித்திருந்த சிகரெட் துண்டின் கடைசி புகையையும் இழுத்து ஊதிவிட்டு கால் செருப்படியில் அதை போட்டு மிதித்துவிட்டு ஒரே எட்டில் சாம்பவி அருகில் வந்தான். தொண்டையை செருமி கொண்டான். பொண்ணு இந்த பக்கத்துக்கு புதுசு போல இருக்கு. கூட அம்மாவோ பாட்டியோ வரலையா? லாட்ஜு ஒன்று கிட்டக்க தான் இருக்கு. ரேட்டு தெரிஞ்சா? சாம்பவி அவனை எரித்து விடுவது போல முறைத்தாள். நெஞ்சு படப்படவென்று அடித்து கொண்டது. தன்னந்தனியாக ஒரு பெண் நின்றால் உடனே தப்பு கணக்கு போட்டு விடுகிறதா? பார்த்தால் படித்தவன் போல தெரிகிறான். பேச்சு எத்தனை மட்டம்! உன் வேலையை பார்த்துட்டு போயா? கண்ணா பின்னான்னு பேசுனியோ என் கூட வந்திருக்கிறவர்களை கூப்பிட்டு உன் எலும்புகளை என்ன சொல்லிடுவேன் என்று சீறினாள். டேய் சாமிவேலு, தங்கப்பா, பொண்ணு ரொம்ப முறைக்குது, இங்கே வாங்கடா. அவளருக்கு நின்றபடி கூவினான் அந்த தடையன். தனியாக அவளை நிறுத்திவிட்டு பொன்னியும் அவள் கணவனும் வயிற்றுப்பாட்டை பார்க்க போய்விட்டது எத்தனை பெரிய தவறு! கோபத்துடன் அந்த இளைஞனை முறைத்து பார்த்தாள். அவளது அம்மா தன் இள வயதில் இரவு நேர சினிமாவை பக்கத்து வீட்டுக்காரியுடன் போய் பார்த்துவிட்டு தனியே நடந்து வீட்டுக்கு வர முடியுமாம். பெருமையாக பேசுவது வழக்கம். அது அந்த காலம். இப்போ பொண்ணுக்கும் ஆபத்து, தனியே வெளியே போகும் பெண்ணுக்கும் ஆபத்து. ஊர் கெட்டு கிடக்கு என்று அப்பா அடித்து பேசுவாரே, அது எத்தனை உண்மை! ஒரு சில நிமிஷங்களில் கட்டு மீசையும் ஜீவென்று சிவந்த கண்களுமாக ஓங்கி உயரமாக பொன்னியின் கணவனும் இடுப்பிலை புடவையை வரிந்து கட்டி கொண்டு ஓங்கி கையை ஆட்டி சண்டை போடும் அளவு துணிச்சல் பெற்றுள்ள பொன்னியும் ஓட்டலிலிருந்து வெளிப்பட போகிறார்கள். அப்போது இந்த தடியன்கள் என்ன செய்வார்கள்? தன்னுள் எண்ணி வைகுண்டாள். பெட்டியில் என்ன வச்சிருக்க? நகை நட்டு இருந்தா சொல்லு, நான் துணைக்கு வரேன் என்று கேலியாக கேட்டபடி மேலே இடித்து விடும் அளவு தொங்கு மீசை நெருங்கினான். உதவி உதவி என்று கத்த வேண்டும் போன்ற ஆவேசத்தில் அவள் திரும்பினாள். என்ன ஆச்சரியம்! எல்லை காத்த தேவியை கும்பிட்டு விட்டு புறப்பட்டதன் பலன் போலும். என்னம்மா இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க என்று உரத்த குரலில் வினவியபடி கண்ணாடி அணிந்த கட்டுமஸ்தான தலை நரைத்த மனிதனை கண்டதும் அந்த மூவரும் மாயமாகினர். எல்லை அம்மனே அவர் உருவில் அவளை காக்க வந்துவிட்டது போன்ற நன்றி உணர்வில் மெய் சிலிர்த்து தடுமாறி போனாள். சித்தப்பா, நீங்கள் இப்போ வந்தது நல்லதா போச்சு. இல்லாவிட்டா கண்களில் நீர் முட்ட கரகரத்தாள். இங்கே வந்து இந்த வேலையிலே கையிலே கழுத்தில் ஏதும் இல்லாமல் விஷக்காரி போல ஏன் நிற்கிற? சாம்பவி, என்ன நடந்தது என்று பதற்றத்துடன் கேட்டபடி அண்ணாசாமி அருகில் வந்தார். அது பெரிய கதை. இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க சித்தப்பா? ஸ்ரீரங்கத்திலே என் பெண்ணை கட்டி கொடுத்திருக்கிறேன் இல்லையா? சும்மா ஒரு நடை எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். ஆமாம், நீ உன் புருஷன் துணை இல்லாமல் இந்த கோலத்திலே எங்கே புறப்பட்டிருக்க? மேலும் கீழும் அவளை சந்தேகத்துடன் பார்த்தார்.
யாரிடமோ தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை சொல்லி ஆறுதல் பெற வேண்டும் போன்றதொரு தவிப்பு அவளுக்கு. அண்ணாசாமி அப்பாவின் நெருக்கமான நண்பர்களில் ஒருவர். பட்டணத்திலே அவர்கள் வசித்த தெருவுக்கு அடுத்த தெருவிலே தான் குடியிருக்கிறவர். ஒரு பிரபல வழக்கறிஞருக்கு கணக்கராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவரது மகளும் அவளும் பள்ளி தோழிகள் என்ற உறவு வேறு. மாதத்திற்கு 2 முறையாகிலும் அவர்கள் வீட்டுக்கு வந்து அப்பாவுடன் ஊர்க்கதைகளை பேசி மகிழ்ந்து அம்மா தயாரித்து அளிக்கும் காஃபி டிஃபனை சாப்பிட்டு போக தவறியதில்லை. உறவினர் போன்றதொரு நண்பர். அவரை கண்டதும் அவளுக்கு துக்கம் பொங்கி கொண்டு வந்துவிட்டது. என் மாமியாருக்கு என்னை ஆரம்பத்திலிருந்து பிடிக்கலை. என் கணவர் ஊரில் இல்லாத சமயம் என்னை வற்புறுத்தி பிறந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டிருக்காங்க. கூட துணைக்கு வேலைக்காரியையும் அவள் புருஷனையும் அனுப்பியிருக்காங்க. அவங்க சாப்பிட போயிருக்காங்க சித்தப்பா. மேலே பேச முடியாது அழுகையில் தடுமாறினாள். வேலைக்காரியோட உன்னை கூட்டி அனுப்ப நீ செய்த மாபெரும் பிசுகு என்னவாம்? இது சுத்த அநியாயம். இதை நாம் சும்மா விடக்கூடாது. உன் புக்ககம் பெரிய இடமாக இருக்கட்டும். அதற்காக என் நண்பன் வாகீசனை அவமானப்படுத்துறதை நான் பொறுத்துக்க முடியாது. எங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி அவர் முடிக்கும் முன் வயிறு புடைக்க உண்டு விட்டு பீடாவை குதப்பியபடி ஹோட்டலிலிருந்து பொன்னி ஓடி வந்தாள். யார் இவர்? கண்டவங்களோட பேசிக்கிட்டு நிற்கிறது. பெரியம்மா அம்மா காதில் பட்டால் வாயை மூடு. நான் இவளுடைய அப்பாவின் சிநேகிதன். கண்டவன் இல்லை. இவை என் மகளுக்கு சமானம். எங்கள் வீட்டு பெண்ணை இப்படி அவமானப்படுத்தினதுக்கு உன் எஜமானியை சந்தி சிரிக்க வைக்காட்டி என் பெயர் அண்ணாசாமி இல்லை. உரத்த குரலில் உருமினார். பொன்னி பயந்து போனாள். பெரிய வம்பில் அவள் சிக்கி கொண்டு விட்டிருக்கிறாளே. சின்ன எஜமான் ஊரிலிருந்து திரும்பியதும் அவளுக்கு என்ன விதமான தண்டனை கிடைக்குமோ? படுத்து கிடக்கிற நோயாளி பிதற்றியதுக்கு ஒத்துக்கொண்டு கொஞ்சம் லஞ்ச காசுக்காக அவளும் அவள் கணவனும் செய்த தப்புக்கு என்ன கிடைக்க போறதோ என்று ஏற்கனவே கலங்கி கொண்டிருந்தவள் அரக்கன் போல் நின்ற அண்ணாசாமியை கண்டு அரண்டு போய்விட்டாள். ரயிலடி வரை துணைக்கு பெரியம்மா என்னையும் என் புருஷனையும் துணைக்கு அனுப்பிச்சாங்க. டிக்கெட்டுக்கு பணம் உளறினாள். உங்கள் துணை இனி தேவையில்லை. எங்கள் வீட்டு பெண்ணை நான் அழைச்சிக்கிட்டு போக முடியும். அந்த பணத்தை கொண்டு போய் நான் சொன்னதாக சொல்லி உன் எஜமானி மூஞ்சிலே விட்டேறி போ என்று அதட்டிவிட்டு கையை தட்டி அருகில் இருந்த ஒரு ஆளை அழைத்தார். இந்த பெட்டிகளை தூக்கிட்டு ரயிலடிக்கு வாப்பா, கூலி கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு சாம்புவியுடன் நடந்தார். 10 மணி அளவிலே கிளம்பிய ராக்ஃபோர்டு எக்ஸ்பிரஸில் அவள் அருகே உட்கார்ந்து கொண்டு வற்புறுத்தி தான் கையோடு கொண்டு வந்த தயிர் சாதத்தை அவளை சாப்பிட செய்தார். பூஜாவிலிருந்து தண்ணீரை டம்ளரில் ஊற்றி கொடுத்து உபசரித்தார். அதற்கு பின்னர் தான் அவளிடம் மெல்ல நடந்ததை அனுதாபத்துடன் விசாரித்தார். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுடன் சேர்ந்து கொண்டு மரகதம்மாள் தன் மருமகளை கொடுமைப்படுத்தியதை கேட்டு கொதித்து போனார் அண்ணாசாமி. மரகதம்மாளை சும்மா விடக்கூடாது. ஊரே இதை கேட்டு அவளை இழிவாக பேசி கைத்தட்டி சிரிக்க வைக்க வேண்டும். இந்த நோய் மட்டும் அவளுக்கு போதாது, இன்னும் பல கஷ்டங்களை அனுபவிக்கணும் என்று ஆத்திரத்துடன் பற்களை கடித்தார். வாயிலில் கோலம் போட்டு கொண்டிருந்த அவளது தாய் ஆட்டோ வந்து நிற்பதைக் கண்டு நிமிர்ந்து பார்த்தாள். அதிலிருந்து அண்ணாசாமியுடன் அவள் மகள் சாம்பவி இறங்கியதைக் கண்டு திடுகிட்டு போனாள். தண்ணீரை கண்டதும் தாகமும் தாயை கண்டதும் தான் அனுபவித்த துயரத்தின் கண்ணீரும் வரும் என்பார்கள். அம்மா என்று அலறியபடி தாயை கட்டி கொண்டு சாம்பவி அழுகையில் குலுங்கினாள்.